என்னப்பா ஓகேவா? காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு சோய்க்கெலாம் குட் மார்னிங் சொல்லிட்டு நம்மளோட ஃபேவரட் ரெசிபிஸ் வெந்தயத்தை எடுத்துக்கிட்டு நல்லா ஃபுல்லாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கதவை திறந்து பார்க்குறோம். அப்புறம் ஒரு வாக்கிங்கை போடுறோம். ஃபஸ்ட் டைம் வாக்கிங் போய்கிட்டு இருக்கேன். அப்படியே நேச்சர்லாம் ரசிச்சுக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஏபிஎம்னு ஒரு ஐடி பார்க் இருந்துச்சு. அவங்க ஏதோ உங்களுக்கு வேக்கன்சி இருந்துச்சுன்னா ஐடி இருக்கவங்களுக்கு டேக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்தா குதிரை நிற்கிது. குதிரை நின்னோடனே அப்படியே ஒரு சன்செட்டை நல்லா ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே மூஞ்செல்லாம் ஃபுல்லாக வேர்வை நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த ஜேசிபியை பார்த்தா எனக்கு ஒரு ஓல்டு மெமரிஸ் ஞாபகம் வருது. குளிக்க போயாச்சு, திரும்ப ரிட்டன் கிளம்பி வந்தாச்சு. ஆனால் இந்த சந்தனம் வைக்கும் போது தான் ஒரு சூப்பராக இருக்கும் மூஞ்சு. அப்புறம் நம்ம ஃபிசிக்கலாக ஃபுட்டெல்லாம் போட்டுட்டு நம்ம எப்பயும் போல் வீட்டில் அப்பாவுக்கும் நம்ம தாத்தாவுக்கும் நம்ம வந்து சாமி கும்பிட்டு விளக்கேற்றியாச்சு. சாமியை கும்பிட்டாச்சு. அப்புறம் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. அப்புறம் மத்தியான சாப்பாடுக்கு ஸ்ரீ சிவாஸ் பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் இருந்துச்சு. எப்பயும் போல் ஹேர் ஸ்டைல் செட் பண்ணிவிட்டு உட்காந்தாச்சு. இன்றைக்கி பௌர்ணமி, ஸோ இன்றைக்கி வெஜ்ஜு தான். ஸோ அடித்து நாக் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது வெஜ்ஜு வேறு, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்படியே நல்லா சாப்பிட்டுக்கிட்டோம். வத்த குழம்பு, சாம்பார் அப்படின்னு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு பீடாவை போட்டாச்சு. செரிமானத்துக்கு போட்டுக்கிட்டே இருக்காரு. ஃபைனலி நல்லா சாப்பிட்டு பீடா போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் விட்டு கிளம்பியாச்சு. டியூட்டி முடிச்சு ஒர்ட்டா மாமியார். அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம ஜோய் நமக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு.